வணக்கம், நான் சங்கரி. லாஸ்ட் எபிசோடில் 2024 CLAT கொஷின் பேப்பரில் இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேசேஜ் பார்த்தோம். இன்றைக்கி நெக்ஸ்ட் 2 பேசேஜஸ் பார்க்க போகிறோம். பேசேஜ்குள்ளே போகலாம். எவ்ரி திங் ஷி வாண்டட் வாஸ் ஹியர் அட் கேரிக்ஞானோ இன் கசௌலி. ஹியர் ஆன் தி ரிட்ஜ் ஆஃப் தி மவுண்டெயின் இன் தி குவைட் ஹவுஸ். It was the place and the time of life that she had wanted and prepared for all her life as she realized for the first day at Carignano. கேரிக்ஞானோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கசௌலியில் இருக்குது. அவளுக்கு வேணுங்கிற எல்லாமே அங்கே கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஹியர் ஆன் தி ரிட்ஜ் ஆஃப் தி மவுண்டெயின் இன் தி குவைட் ஹவுஸ். அது வந்துட்டு மலையில் இருக்க ஒரு தாழ்மையான இடத்துல இருக்க ஒரு வீடு. அங்கே தான் அவளுக்கு எல்லாமே கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. It was the place and the time of life that she had wanted and prepared for all her life as she realized on the first day at Carignano. அந்த ஃபஸ்ட்டு டே அந்த கேரிக்ஞானோவில் இருந்த பிளேஸில் வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணதை வந்துட்டு அவள் லைஃப் லாங் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருக்கா. அந்த நாள்லேயே அவள் ரிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வித் அ கிரேட் கூல் ஃப்ளாரிங் ஆஃப் ரிலீஃப் அண்ட் அட் தி லாஸ்ட் ஷீ ஹேட் இட். ரொம்ப கிரேட்டாக இருந்துச்சு, ரொம்ப காம் டவுனாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க ரிலைஸ் பண்ணுறா. She wanted no one and nothing else. Whatever else came or happened here would be an unwelcome intrusion and distraction. அவளுக்கு அங்கே யாருமே வர வேணாம், வேறு எதுவுமே வேணாம், அந்த இடத்துல அவள் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும்னு மட்டும் நினைக்கிறா. அங்கே வர மற்ற எல்லாமே வந்துட்டு அன்வெல்கம்டு திங்காக இருக்கும். மேபி அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவளோட பீஸை கெடுக்கிற எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. This she tried to convey to the plodding postman with a cold and piercing stare from the height of the ridge on to his ஹானஸ்ட் புல்பேக். அவளோட பிளேஸ்லேருந்து பார்க்குறப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டுருக்காரு. அது வந்துட்டு அவளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு அவளோட கோல்ட் அண்ட் பியர்சிங் ஸ்டேர், ரொம்ப குத்துற மாதிரி ஒரு கோவத்தில் அவரை பார்க்குறா. ஆனால் வந்துட்டு அவர் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. Unfortunately, he did not look up at her on the hilltop but stared stolidly down at the dust piling onto his shoes as he plodded on. Unfortunately வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க கோவமாக பார்க்குறது வந்துட்டு அவர் கவனிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு நார்மலாக அவர் நடந்து போயிட்டுருக்கப்போ அவரோட ஷூ வந்துட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கேஷுவலாக பார்க்குறாரே தவிர இந்த பொண்ணை அவர் நோட்டீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் புல்லக் மேன் அண்ட் ஓஃபிஷ் ஆக்ஸ் ஷீ தாட் பிட்டர்லி. அவங்க வந்துட்டு அவர் கவனிக்காதனால என்ன நினைக்கிறாங்கன்னா கோவமாக வந்துட்டு புல்லக் மேன் ஓஃபிஷ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்கு மாடு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ரொம்ப கோவத்தில் வந்துட்டு அப்படி மீன் பண்ணுறாங்க. She stepped backwards into the garden and the wind suddenly billowed up and threw the pine branches about as though to curtain her. அவங்க அதை முடிச்சுட்டு பின்னாடி நகர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா கார்டனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சடனாக ரொம்ப ஹெவியாக காற்று வீசுது. அண்ட் பில்லோட் அப் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு அவங்கள ஃபுல்லாக ஒரு காற்று அவங்களே தூக்குற மாதிரி ஒரு காற்று வருது. அண்ட் த்ரூ தி பைன் பிரான்ச்சஸ் அபவுட் as though to curtain her. அந்த பைன் பிரான்ச்சஸ் காற்றடிக்கிறப்ப வீசுகிறப்போ அவங்களே வந்துட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஷி வாஸ் கிரே, டால் அண்ட் தின் அண்ட் ஹர் சில்க் saree மேட் அ ஸ்வீப்பிங் ஷிவரிங் சவுண்ட் அண்ட் ஷீ ஃபேன்சிட் ஷி குட் merge with the pine trees and be mistaken for one. அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா கிரேயா, டாலா, தின்னாக இருக்காங்க. சில்க் saree வேர் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு அந்த சாரீ காற்றடிக்கிறப்போ ஸ்வீப்பிங் அண்ட் ஷிவரிங் சவுண்ட், அதை கூட்டுற மாதிரி ஏதோ வந்துட்டு நடுங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹெவியாக சவுண்டு வருது. அண்ட் ஷீ ஃபேன்சிட் ஷி குட் merge into the pine trees and be mistaken for one. அங்கே இருக்க பைன் ட்ரீஸ்குள்ளே அவங்களும் ஒரு ஆளாக வந்துட்டு மறைஞ்சிடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. டு பி அ ட்ரீ நோ மோர் அண்ட் நோ லெஸ் வாஸ் ஆல் ஷி வாஸ் ப்ரிப்பேர்ட் டு அண்டர்டேக். எக்ஸாக்ட்லி ஒரு மரமாகவே, அது கம்மியாகவும் இல்லை அதுக்கு அதிகமாகவும் இல்லை, அந்த பைன் ட்ரீயாக ஒன்றா கலந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. வாட் ப்ளீஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஹர் ஸோ ஹியர் இட் கேரிக்ஞானோ வாஸ் இட்ஸ் பேர்னஸ். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிற விஷயமா என்ன கேரிக்ஞானோவில் இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர்னஸ், அதோட வெறுமை. திஸ் வாஸ் தி சீஃப் விர்ச்சியூ ஆஃப் ஆல் கசௌலி. ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸ்டார்க்னஸ். அந்த கசௌலியில் இருக்க ஸ்டார்க்னஸ், அப்பட்டமாக அதோட வெறுமை தெரியுது. அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேட் ராக்ஸ், இட் ஹேட் பைன்ஸ், இட் ஹேட் லைட் அண்ட் ஏர். அங்கே ராக்ஸ் இருந்துச்சு, பைன் ட்ரீஸ் இருந்துச்சு, காற்று எல்லாமே கிடச்சிது, எல்லாமே அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இன் எவ்ரி டைரக்ஷன் தேர் வாஸ் அ ஸ்வீப்பிங் வியூ டு தி நார்த் ஆஃப் தி மவுண்டெயின்ஸ் டு தி சவுத் ஆஃப் தி பிளேன்ஸ். எந்த டைரக்ஷனில் இருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல வியூ கிடச்சிச்சு. நார்த்துலேருந்து பார்த்தா ஃபுல்லாக அவங்களுக்கு மவுண்டெயின் வியூ தெரிஞ்சிச்சு, சவுத்துலேருந்து பார்த்தா ஃபுல்லாக பிளேன்ஸ் தெரிஞ்சிருக்கு. Occasionally, an eagle swam through this clear, obstructed mass of light and air.
திடீர்னு சடனாக அவங்க நின்று அந்த வியூ பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு ஈகிள் அங்கேருந்து பறந்து வருது. அது வந்துட்டு அந்த வியூவை மறைக்காமல் வந்துட்டு ஸ்லைட்டாக மெதுவாக பறந்து வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் வாஸ் ஆல். அண்ட் கேரிங்னனு ஹர் ஹோம் ஆன் தி ரிச் ஹேட் நோ மேட்டர் தேன் தட். அவங்களுக்கு அங்கே வீடு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. இது எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. Why should it? The sun shone on its white walls. Its windows were open. The one facing north opened onto the blue waves of the Himalayas, flowing out and up to the line of the ice, and snow sketched upon the sky. ஏன் அது மட்டும், ஏன் இந்த வியூ மட்டும் இல்லாமல் ஒயிட் வாலில் சன்ஷைன் ஆகிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இட்ஸ் விண்டோ ஆர் ஓப்பன் தி ஒன்ஸ் ஃபேஸிங் நார்த் ஓப்பன் ஆன். அவங்க நார்த் விண்டோ ஓப்பன் பண்ணுறப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஹிமாலயாஸில் இருக்க ப்ளூ வேவ்ஸ் தெரிகிற மாதிரி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது எப்படி வந்துட்டு ஃப்ளோ அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி லைன் ஆஃப் தி ஐஸ் அண்ட் ஸ்னோ ஸ்கெச்டு அப்பான் தி ஸ்கை. அதோட ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜ் வரைக்கும் இருக்க லைன் ஆஃப் தி ஐஸ் வரைக்கும் தெரியுது. அது எப்படி ஃப்ளோ அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வைல் தோஸ் தட் ஃபேஸ்ட் சவுத் லுக்ட் டவுன் தி பிளஞ்சிங் கிளிஃப் டு தி பிளேன் ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஃப்ளாட் அண்ட் சியர் டு தி பிளர்ட் ஹரிசான். நார்த்தில் ஹிமாலயாஸ் அந்த வியூ பற்றி சொல்லியிருக்காங்க. சவுத்தில் வந்துட்டு அவங்க பிளஞ்சிங் கிளிஃப்லேருந்து பிளேன் ஸ்ட்ரெச்சிங் அவுட், ஒரு பாறை மாதிரி இருக்க பிளேஸ்லேருந்து எப்படி வந்துட்டு பிளேன்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சவுத்தோட வியூவை பற்றி சொல்லியிருக்காங்க. எஸ், தீஸ் வேர் சம் ஆப்ரிகாட் ட்ரீஸ் க்ளோஸ் டு தி ஹவுஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை சுற்றி வந்துட்டு நிறைய ஆப்ரிகாட் ட்ரீஸ் இருந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. தெர் வேர் கிளம்ஸ் ஆஃப் ஐரிஸ் தட் ஹேட் ஃபினிஷ்டு ப்ளூமிங். ஆப்ரிகாட் ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் சுற்றி வந்துட்டு ஐரிஸ் ஃப்ளார்ஸ் இருந்திருக்கு. அதை ஃபுல்லாக வந்துட்டு அதை ப்ளூமிங் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. இதை வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறப்பவே ஒரு வில்லேஜ் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. தேர் வாஸ் தி கிச்சன் வித் தி விங் ஆஃப் தி ஸ்மோக் லிஃப்டிங் அவுட் ஆஃப் இட்ஸ் சிம்னி அண்ட் த ஸ்டாக் ஆஃப் வுட் அவுட் சைட் இட்ஸ் டோர். பட் தீஸ் வேர் ஆக்சிடென்டல், ஆல்மோஸ்ட் அன்இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிச்சன் வியூவை பற்றி சொல்கிறாங்க. அந்த கிச்சன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்மோக், அந்த வீட்டுக்கு மேலே இருந்து ஸ்மோக் வெளியே போகிற மாதிரி, வீட்டை சுற்றி வந்துட்டு ஸ்டாக் ஆஃப் வுட் அவுட் சைட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு இன்சிடென்டெல்லாம் நடக்குது. ஆனால் அதெல்லாமே வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுவோம், அன்இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். What does the protagonist preference for barrenness and starkness at Carignan suggest about her personality? ப்ரோட்டகனிஸ்ட் வந்துட்டு ஏன் வந்துட்டு பேர்னஸும் ஸ்டார்க்னஸும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கேரிக்னோட பிளேஸில் வந்துட்டு அவங்களோட பர்சனாலிட்டி பற்றி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஷி என்ஜாய்ஸ் அ பஸ்ட்லிங் அண்ட் வைப்ரண்ட் என்விரான்மெண்ட். ஷி வேல்யூஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் மினிமலிசம் இன் ஹர் சரௌண்டிங்ஸ். ஷி ப்ரிஃபர்ஸ் லஷஸ் அண்ட் கலர்ஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ். She seeks constant stimulation and variety in her life. இந்த பேசேஜ் படிக்கிறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேசேஜ் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிளான லைஃப், ஒரு வில்லேஜில் வந்துட்டு எப்படி அவங்களோட லைஃப் போகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஷி வேல்யூஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் மினிமலிசம் இன் ஹர் சரௌண்டிங்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் do you get to know about the protagonist state of mind from her reaction towards the postman? அவங்களோட மைண்ட் ஸ்டேட் வந்துட்டு போஸ்ட்மேனை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷி ஃபீல்ஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் தி அசிஸ்டன்ஸ் ஹி ஆஃபர்ஸ். ஷி டிஸ்லைக்ஸ் எனி டிஸ்டர்பன்ஸ் ஆர் இன்டரப்ஷன் இன் ஹர் சாலிட்யூட். She feels suspicious and is interested in the lives of others. She is disinterested and generally unaffected by the presence of the others. ஃபர்ஸ்ட் பேசேஜில் பார்க்குறப்போ அதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரூஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த போஸ்ட்மேன் வரப்போ அவங்க வந்துட்டு கோல்ட் அண்ட் பியர்சிங் ஸ்டேர் தராங்க. அப்படின்னா வந்துட்டு கோவமாக குத்துற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட சாலிட்யூடை அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் வில் பி பி. She dislikes any disturbance or interruption in her solitude. Next question. What is the protagonist desire to be mistaken for a pine tree reveal about her mindset? அந்த protagonist வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்களோட desire வந்துட்டு pine treeயோட ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஏன் அவங்களோட மைண்ட் செட் எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. She desire to be appreciated and noticed by others in the society. She has a deep admiration for the beauty of the pine trees. She feels a sense of superiority over other living beings. She yearns to one with nature and escapes from her human identity. இதில் செகண்ட் பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பைன் ட்ரீ அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றியும் அந்த பைன் ட்ரீக்குள்ளே அவங்க எப்படி கலக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எதனால் வந்துட்டு அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ஹியூமன் ஐடென்டிட்டி வந்துட்டு தெரியப்படுத்தவானா, அந்த ட்ரீஸோட ட்ரீயாக வந்துட்டு கலந்துருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ தி ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. She yearns to one with nature and escapes from her human identity.
Next, which of the following statement are true about the protagonist's overall state of the mind in Carignano? She experienced a sense of constant restlessness and anguish. She felt isolated and disconnected from her environment. She was content, fulfilled and at peace with her surrounding. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஸ் பர் பேசேஜ் வந்துட்டு செகண்ட் பேசேஜில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த கசவுலியில் இருக்க கேரிங்னானோ பிளேஸில் வந்துட்டு ரொம்ப ப்ளீஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரைட் ஆன்சர் வில் பி டி, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3. Next question, in the light of the above passage, what role does nature play in the protagonist's lives at Carignano? இந்த பேசேஜில் வந்துட்டு ப்ரொட்டகானிஸ்ட் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அந்த வில்லேஜில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஹர் வித் தி சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, இட் ஆஃபர்ஸ் ஹர் சோலேஸ், பீஸ் அண்ட் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்ஸ். It serves as a reminder of the harsh realities of life. It serves as a constant source of distraction and intrusion for her. இதில் ஃபஸ்ட் பேசேஜ்லேயே வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. She realized on the first day at Carignano with a great cool flowering of relief and at the last she had it. அவங்க வந்துட்டு அங்கே ரொம்ப ரிலீஃபாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. இட் ஆஃபர்ஸ் அ சோலேஸ், பீஸ் அண்ட் தி சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்ஸ். நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். English literature is a vast and diverse field that has left an indelible mark on the world of letters. English literature அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பரந்து விரிந்த நிறைய வேறுபட்ட கருத்துக்கள் உள்ள ஒரு லாங்குவேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்துட்டு லெட்டர்ஸ் இருக்க உலகத்தில் வந்துட்டு ரொம்ப இன்டிலேபிளான மார்க் அப்படின்னா வந்துட்டு அழிக்க முடியாத ஒரு மார்க்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. From the eloquent plays of the William Shakespeare to the complex novels of Jane Austen and the profound poetry of the William Wordsworth, English literature offers a window into the human experience. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட எலோக்வெண்ட்டான பிளேஸ் அப்படின்னா வந்துட்டு நிறைய கான்வர்சேஷன் இல்லை, ரொம்ப யோசிக்க முடிகிற மாதிரி ஒரு பிளே. டு தி காம்ப்ளெக்ஸ் நோவல்ஸ் ஆஃப் தி, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லியம்ஸ் ஷேக்ஸ்பியரோட எலோக்வெண்ட்டான பிளே அப்படின்னா ரொம்ப கான்வர்சேஷனான பிளேஸ் இருக்குது. டு தி காம்ப்ளெக்ஸ் நாவல்ஸ் ஆஃப் தி ஜேன் ஆஸ்டினோட நாவல்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி நிறைய துல்லியமான விவரங்களோடு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபவுண்ட் போய்ட்ரி ஆஃப் தி வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த், ரொம்ப ஒரு விஷயத்தை மையப்படுத்தி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த்தோட நாவல்ஸ் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆஃபர்ஸ் அ விண்டோ இன் டு தி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸோட விண்டோவாக அதை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி லூமினரிஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஆஃபன் ஹெயில்ட் as the greatest playwright in the history of the English language. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே வந்துட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியரை வந்துட்டு ரொம்ப லூமினஸான பர்சன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பிரைட்ஃபுல்லாக அவரோட ஃபீல்டில் ரொம்ப ஷைன் ஆகிற பர்சன் சொல்லி சொல்கிறாங்க. ஆஃபன் ஹெயில்ட் as the greatest playwright, அவரை வந்துட்டு எப்போவுமே கிரேட்டஸ்ட் பிளேரைட்டாக தான் வந்துட்டு பாராட்டப்படுறாரு in the history of the English language. His works including Hamlet, Macbeth, Romeo and Juliet are celebrated for their exploration of human nature, love, ambition and tragedy. அவரோட ஒர்க்ஸான ஹாம்லெட், மேக்பெத், ரோமியோ அண்ட் ஜூலியட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமன் நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஹாம்லெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சோகமாக இருக்க ஒரு நாவலாக இருக்கும். ரோமியோ ஜூலியட் வந்துட்டு ஒரு லவ்வை பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹியூமன் நேச்சரில் இருக்க லவ், ஆம்பிஷன், அப்புறம் ட்ராஜடி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேடோ பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. His characters such as tormented Hamlet and the star-crossed lovers Romeo and Juliet continue to captivate readers and audiences worldwide. அதோட கேரக்டர்ஸான ஹாம்லெட்டோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்டார்-கிராஸ்டு லவர்ஸ் ரோமியோ ஜூலியட்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாவல். 2 லவர்ஸை பற்றி அதில் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். கண்டினியூ டு கேப்டிவேட் ரீடர்ஸ் அண்ட் ஆடியன்சஸ் வேர்ல்டுவைட். இன்னுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ரீடர்ஸை வந்துட்டு கேப்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னுமே அதுக்கான ஆடியன்சஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The 20th century ushered in the new era of literary giants. 20th century வந்துட்டு புது லிட்ரரி ஜெயின்ஸ் வந்துட்டு உருவாக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஜேன் ஆஸ்டின்ஸ் நாவல்ஸ் such as Pride and Prejudice and the Sense and Sensibility provide incisive social commentary through the lens of the wit and romance. ஜேன் ஆஸ்டினோட நாவலான ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடைஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கத்தி மாதிரி ஷார்ப்பாக வந்துட்டு சோஷியல் கமெண்ட்ரி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த்ரூ தி லென்ஸ் ஆஃப் விட் அண்ட் ரொமான்ஸ். அவங்க எழுதின
ஸ்டைல் ஆகட்டும் இல்லை அதில் யூஸ் பண்ணியிருக்க ரொமான்ஸ் ஆகட்டும் இதை வச்சு வந்துட்டு ரொம்ப கத்தி மாதிரி ஷார்ப்பான சோஷியல் கமெண்ட்ரி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்டின்ஸ் ஹீரோயின்ஸ் லைக் எலிசபெத் பென்னட் அண்ட் எலினார் டேஷ்வுட் ரிமைன் பிலவுட் லிட்ரரி ஃபிகர்ஸ் known for their intelligence and resilience. ஆஸ்டினோட ஹீரோயின்ஸ் ஆன எலிசபெத் பென்னட் ஆகட்டும் இல்லை எலினார் டேஷ்வுட் ஆகட்டும் அவங்கெல்லாம் வந்துட்டு பிலவுட் லிட்ரரி ஃபிகர்ஸ், எல்லாருக்குமே பிடிச்சமான கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அவங்களோட இன்டெலிஜென்ட்காகவும் ரிசைலன்ஸ்க்காகவும். நாவல்ஸில் வந்துட்டு அவங்கள ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபிகர்ஸாகவும் அவங்களால வந்துட்டு எல்லா கஷ்டத்துலேயும் வந்துட்டு அவங்களால மீண்டு வர முடியிற பர்சன்ஸாகவும் காட்டியிருப்பாங்க. த ரொமான்டிக் எரா brought forth poets like William Wordsworth and Samuel Taylor Coleridge, who celebrated the beauty of nature and the emotional intensity of the individual. The romantic era வந்துட்டு எந்த மாதிரி poets கொண்டு வந்துச்சு அப்படின்னா வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் தி சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் அந்த மாதிரியான poets வந்து உருவாக்குச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு நேச்சரோட பியூட்டியும் ஒரு இண்டிவிஜுவலோட இன்டென்சிட்டி, ஒரு இண்டிவிஜுவல்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அவங்க தான் வெளிக்கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி poets வந்துட்டு ரொமான்டிக் era உருவாக்குச்சு, 20th century உருவாக்குச்சுன்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. வேர்ட்ஸ்வொர்த் I wander lonely as a cloud and Coleridge the rhyme of the ancient mariner are the testaments to the power of the written words to evoke profound emotions and the imagery. வேர்ட்ஸ்வொர்த்தோட புக்கான ஐ வேண்டர் லோன்லி அஸ் அ கிளவுட் அது வந்துட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு போயம்ஸாக இருக்கும். அண்ட் காலரிட்ஜ் தி ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர் அந்த புக்கு வந்துட்டு ஒரு மரைனரோட லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு ரைமிங் வேர்ட்ஸில் எல்லாமே இருந்திருக்கும். ஏன்ஷியன் மரைனரோட லைஃப்பை பற்றி அந்த புக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். ஆர் தி டெஸ்டிமெண்ட்ஸ் டு தி பவர் ஆஃப் தி ரிட்டன் வேர்ட்ஸ் டு எவேக் ப்ரொஃபவுண்ட் எமோஷன்ஸ் அந்த இமேஜரி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸை வந்துட்டு தூண்டுது. அப்புறம் வந்துட்டு இது யோசிச்சு பார்க்குறப்பே வந்துட்டு அவங்க எவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாரு. மூவிங் டுவர்ட்ஸ் 20th century இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கண்டினியூட் டு எவால்வ். அதை முடிச்சு 20th century முடிய போகிற டைம்லேயும் வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்னும் எவால்வ் ஆச்சு. இன்னும் நிறையா வந்துட்டு புதுமையான விஷயங்களை வந்துட்டு அதில் பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு. விர்ஜினியாஸ் Woolf's groundbreaking novel, Mrs. Dalloway, explored the inner thoughts and lives in the characters with the modernist narrative style. விர்ஜினியா உல்ஃப் அப்படிங்கிறவங்களோட கிரவுண்ட் பிரேக்கிங் நாவல், ரொம்ப பேசப்பட்ட நாவலான மிஸ்ஸஸ் டேலவே, அது என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுச்சு அப்படின்னா இன்னர் தாட்ஸ் அண்ட் லைஃப்ஸ் ஆஃப் தி கேரக்டர்ஸ் இப்போ இருக்க மாடர்ன் ஸ்டைலில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Dystopian vision as seen in the George Orwell's 1984 provided stark warnings about the dangers and totalitarianism and the erosion of the individual freedom. Dystopian vision அப்படின்னா கலிகாலம்னு சொல்லி அர்த்தம். அது வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு ரொம்ப அப்பட்டமாக காமிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. என்னெல்லாம் டேஞ்சர் வரப்போகுது, அப்புறம் டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னா வந்துட்டு சர்வாதிகாரம், ஒரே தலைவர் எல்லாத்தையும் டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருந்த உலகம் எப்படி இருந்துச்சு, அது வந்துட்டு ஃப்ரீடம்க்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய பிளவை கொடுக்குது, இதெல்லாம் வந்துட்டு அவரோட புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. டுடே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் அ குளோபல் ஃபெனோமெனன் டிரான்செண்டிங் பார்டர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். இப்போ இருக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த சமயத்தில் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. டிரான்செண்டிங் பார்டர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ், அது வந்துட்டு பார்டர்ஸ் லாங்குவேஜ் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்கிறாரு. இந்தியன் ஆத்தர்ஸ் லைக் அருந்ததி ராய் வித் ஹர் நாவல் தி காட் ஆஃப் தி ஸ்மால் திங்ஸ் won prestigious international literary awards. இந்தியன் ஆத்தரான அருந்ததி ராய் அவங்களோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் புக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இந்த புக் நாட் ஒன்லி எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்ட்ரிகேட் ஃபேமிலி டைனமிக்ஸ் பட் ஆல்சோ டெல்வ்ஸ் இன்டு தி ப்ராடர் சோஷியல் பொலிட்டிக் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா. இந்த புக்கில் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம செகண்ட் பேசேஜ்லேயே பார்த்தோம். இவங்களோட புக்கு வந்துட்டு கேரளாவோட லேண்ட்ஸ்கேப்பை பற்றி அதோட புஷஸ் இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இன்ட்ரிகேட்டான ஃபேமிலி டைனமிக்ஸை பற்றி மட்டும் சொல்லாமல் இந்தியாவோட சோஷியோ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ஸை பற்றியும் வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. இன் சம்மரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் த டெஸ்டமெண்ட் டு தி என்டியூரிங் பவர் ஆஃப் தி ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ரிட்டன் வேர்டு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு எதை வந்துட்டு உணர்த்துது அப்படின்னா வந்துட்டு என்டியூரிங் பவர் ஆஃப் தி ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ரிட்டன் வேர்டு. ஸ்டோரி டெல்லிங் ரிட்டன் வேர்டு அதெல்லாம் வந்துட்டு வெறும் எழுத்தா மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு எப்படி ஒரு எல்லாமே உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாரு. இட் என்காம்பஸஸ் an array of authors, themes and styles that continue to captivate and inspire readers across the world. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அதில் காமிக்கிறாங்கன்னா அரே ஆஃப் தி ஆத்தர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ், என்னென்ன தீம்ஸ் இருக்குது, ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு இன்னுமே கேப்டிவேட் பண்ணுது, ரீடர்ஸை வந்துட்டு அவங்க வசம் இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ இஸ் ஆஃபன் ரிகார்டட் ஆஸ் தி கிரேட்டஸ்ட் பிளே ரைட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிரேட்டஸ்ட் பிளே ரைட் யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க.
ஜேன் ஆஸ்டின், வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த், வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜார்ஜ் ஆர்வெல். ஃபர்ஸ்ட் பேசேஜ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி லூமினரிஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர், often hailed as the greatest playwright ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a literal question. Option is William Shakespeare. The right answer will be option C. Which of the Jane Austen's novel is known for its social commentary and witty portrayal of the romance? ஜேன் ஆஸ்டினோட எந்த நாவல் வந்துட்டு சோஷியல் கமெண்ட்ரி அப்புறம் விட்ட ரொமான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு போர்ட்ரே பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 1984 Sense and Sensibility, I Wandered Lonely as a Cloud, The Rime of the Ancient Mariner. நம்ம பேசேஜில் பார்த்த எல்லா புக்ஸ் நேம்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதிலே செகண்ட் பேசேஜில் 20th century பற்றி சொல்கிறப்போ ஜேன் ஆஸ்டினோட நாவல் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ் அண்ட் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அது வந்துட்டு தான் விட் அண்ட் ரொமான்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு லிட்ரல் கொஸ்டின். ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. Who are the romantic poets mentioned in the passage known for celebrating nature and intense human emotions? யாரெல்லாம் வந்துட்டு ரொமான்டிக் போயட்ஸ் அவங்க வந்துட்டு நேச்சரையும் இன்டென்ஸ் ஹியூமன்ஸ் எமோஷனையும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அண்ட் விர்ஜினியா வுல்ஃப், ஜார்ஜ் ஆர்வெல் அண்ட் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ், வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ், ஜேன் ஆஸ்டின் அண்ட் அருந்ததி ராய். இதிலே செகண்ட் பேசேஜில் பார்த்தோம் அப்படின்னா ரொமான்டிக் எராவில் வந்துட்டு எந்த மாதிரி போயட்ஸ் உருவாக்குச்சுன்னா வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு நேச்சரோட பியூட்டியும் ஹியூமன்ஸோட இன்டென்ஸ் எமோஷன்ஸையும் வந்துட்டு வெளிக்கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What is the title of Virginia Woolf's novel known for its modernist narrative style? Virginia Woolfோட எந்த நாவல் வந்துட்டு மாடர்னிஸ்ட் நரேட்டிவ் ஸ்டைலுக்காக பேசப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ், 1984 மிஸ்ஸஸ் டாலவே, தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஆஸ் பெர் தேர்ட் பேசேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேசேஜில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க மிஸ்ஸஸ் டாலவே. இதுதான் வந்துட்டு அவங்களோட மாடர்னிஸ்ட் நரேட்டிவ் ஸ்டைலை பற்றி ரொம்ப எடுத்து காமிச்ச ஒரு நாவலாக இருந்திருக்கு. ஸோ ரைட் ஆப்ஷன் வில் பி சி, மிஸ்ஸஸ் டாலவே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை தி 20th century novel mentioned in the passage that provides a warning about the dangers of totalitarianism. 20th centuryயோட எந்த நாவலில் வந்துட்டு டோட்டலிட்டேரியனிசமோட டேஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து காமிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1984 ரோமியோ அண்ட் ஜூலியட், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அண்ட் ஐ வாண்டர்ட் லோன்லி ஆஸ் அ கிளவுட். 1984 அப்படிங்கிறத நம்ம பேசேஜ்லேயே பார்க்க முடியுது. இதுவும் தேர்ட் பேசேஜில் டிஸ்டோபியன் விஷனை பற்றி சொல்லியிருக்கிறதா வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 அப்படிங்கிற பேசேஜ் தான் வந்துட்டு டேஞ்சர்ஸ் ஆஃப் டோட்டலிட்டேரியனிசமை பற்றி சொல்லுதுன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ, 1984. Next question. What does the passage highlight as the enduring power of English literature? இந்த passage வந்துட்டு எதை வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட பவராக என்டியூர் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் எபிலிட்டி டு வின் லிட்ரரி அவார்ட்ஸ், த டைவர்சிட்டி ஆஃப் இட்ஸ் ஆத்தர்ஸ், தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ், இட்ஸ் எபிலிட்டி டு கேப்டிவேட் தி இன்ஸ்பயர் ஒன்லி பிரிட்டிஷ் ரீடர்ஸ், தி டிக்ளைன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இந்த பேசேஜ்லேயே லாஸ்ட் லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அதோட டீம்ஸ் என்ன, இது வந்துட்டு எப்படி வந்துட்டு வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா ரீடர்ஸையும் வந்து கேப்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத பேசேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் B, the diversity of its authors, themes and styles. இன்னைக்கான எபிசோடில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேசேஜ் பார்த்தோம். தேர்ட் பேசேஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் ஆன் தி மவுண்டன் அப்படிங்கிற ஸ்டோரியில் வர ஒரு ப்ரோட்டகானிஸ்ட் அவங்க வந்துட்டு சாலிட்யூட் சோலிஸ் வந்துட்டு எப்படி அவங்க இருக்க பிளேஸில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம். அதே ஃபோர்த் பேசேஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, எப்படி வந்துட்டு எவால்வ் ஆகி வந்திருக்கு சென்ச்சுரி டு சென்ச்சுரி அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக பார்த்தோம். அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.